ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோல நம்முடைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் வெப்சைட்ல என்ன டைப் ஆஃப் வொர்க் வருதுங்கிற ஒரு கான்செப்ட் தான். நம்ம ஒரு டெமோ இப்ப என்னன்னா, டேட்டா கலெக்ஷன் ஜாப் வந்து அ ஒரே ஜாப் வந்து காலம் பூரா இருக்காது. ஏன்னா, இது நிறைய விஷயங்கள பேஸ் பண்ணி இருக்கும். முதலாவது சீசன். இப்ப நீங்க வந்து ஃபுட்பால் சீசன்னா ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். ஃபெஸ்டிவல் சீசன்னா ஒரு டைப் ஆஃப் ஜாப் வரும். அதே மாரி கிரிக்கெட் மேட்ச் ஐசிசி வேர்ல்ட் கப் நடக்குதுன்னா, அது வேற டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாரி மாறும். ஓகே. ஆனா ஜாப்ஸ் வந்து இங்க ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, பெர் டேயிலேயே இவர் 163 டாஸ்க் இது $10 இவர் 197 டாஸ்க். $14 ஸோ பெர் டேயிலேயே வந்து இப்படி ஏர்ன் பண்றாங்க. இவங்க இப்ப இவ 197 டாஸ்க் செய்து ஒரு ஆள் ஏர்ன் பண்றாரு. அதே மாரி 10,000 டாஸ்க் செய்தும் ஒரு ஆள் ஏர்ன் பண்றாரு. அப்ப இதுல வெரைட்டி அந்த அமௌண்ட் அதே மாரி ஜாப்ல ஹார்டுக்கு ஏற்ற மாரி இங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாரி இங்க வந்து என்ன செய்யும், ஜாப்ஸும் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஓகே. அப்ப உங்களுக்கு ஏன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் ஆட்களுக்கும் இங்க ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அத நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். வொர்க் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த வொர்க்க பண்றேன். இந்த வொர்க் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் இது வந்து ஏசியன் கண்ட்ரில பேசப்படுற லேங்குவேஜஸ ஒரு டாக்குமெண்ட்ல தருவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன டாக்குமெண்ட் எமக்கு தேவையில்ல. பட் இந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க ஷோ ஆகுற டெக்ஸ்ட்ட ஆல்ரெடி பாக்ஸ் பண்ணப்பட்டிருந்தா நம்ம அதுக்கு பாக்ஸ் பண்ண தேவையில்ல. நம்ம பாக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வரும். ஓகே. நம்ம பாக்ஸ் பண்ணணும் இதுக்கு. ஓகே. அதுக்கு ஏற்ற டூல்ஸ் எல்லாம் இவங்க தருவாங்க. நம்ம ஷார்ட்கட் கீ எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அது நம்ம கிளாஸ்ல என்னென்னங்கிறத டீட்டெயிலா படிப்போம். ஸோ, இந்த கலிஃபோர்னியான்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ, இதுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் பண்ணக்குள்ள இது வந்து இங்கிலீஷ் மட்டும் வராது. நான் ஏசியன் கண்ட்ரின்னு சொல்லிட்டேனே, ஹிந்தி வரும். அதே மாரி தமிழ் வரும். அரபிக் வரும். ஸோ இப்படியான லேங்குவேஜஸ் வரும். சைனீஸ் வரும். ஸோ இப்படி வரப்போக்குள்ள என்னன்னா, ஒவ்வொரு சில லேங்குவேஜஸ்கள் வந்து அ நம்ம வாசிக்கிற விதம் வித்தியாசப்படும். இப்ப இத வந்து நீங்க லெஃப்ட் இங்க இங்க இருந்து தான் நீங்க ரீட் பண்ணுவீங்க. இங்க இருந்து ரீட் பண்ண மாட்டீங்க. ஏஐஎன்ஆர் இப்படி ரீட் பண்ண மாட்டீங்களா இங்க இருந்து. ஆனா அரபிக்கெல்லாம் அப்படி இல்ல. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அத நீங்க கொஞ்சம் சரியா பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப எங்கருந்து ஆரம்பிக்குதோ அங்கருந்து தான் பாக்ஸ் போடணும். இந்த நீங்க மவுஸ் கர்சர் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கருந்து நம்ம இதுக்கு பாக்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்கருந்து டைட்டான ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடணும். ஸோ இந்த ஜாப்ல இன்னொரு கான்செப்ட்ன்னா, இங்க ஜாப் நம்ம கம்ப்ளீட் பண்ணக்குள்ள இது வந்து ட்ரெய்னிங். இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்டுறது, இது வந்து ட்ரெய்னிங். அதே மாரி இது லைவ் வொர்க்கா எதுவும் நம்ம இது பண்ணல. இது லைவா தான் நான் வொர்க் பண்றேன். ஸோ இதில பாருங்க, நான் இப்போ புக்ஸ் பண்ணிட்டு இருந்தானே, இப்ப இத நான் என்டர் பண்ணி நான் சப்மிட் பண்ணக்குள்ள, இது கரெக்ட்டா ராங்கான்னு இங்க சொல்லுவாங்க. இது இதில இருக்கிற ஒரு பிளஸ். அதாவது நம்ம பண்ற ஜாப் வந்து கரெக்ட்டா ராங்கான்னு சொல்லி இவங்களே சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலான்னா, இது கரெக்ட்டா ராங்கான்னு பார்த்து இது அதே மாரி பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு வந்து இவங்க கைடன்ஸ் தருவாங்க. பாருங்க இதில ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், அரபிக், சைனீஸ், கொரியா அதே மாரி இதில இருக்கிற வேற லேங்குவேஜ் ஹிந்தில இருக்கும். இட்டாலியன், ஃப்ரெஞ்சுல இப்படி எல்லா லேங்குவேஜ்லயும் இருக்கும். அதிலேயே நீங்க இது பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான லேங்குவேஜஸ்ல. ஸோ அந்த கைடன்ஸ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் ஒரு வெரி கிளியரான ஒரு கைடன்ஸா இருக்கும். இப்ப நீங்க நினைக்கிற மாரி இல்ல. பாருங்க ஜப்பானீஸ், கொரியா, சைனீஸ் அதே மாரி எனி லத்தீன் லாங்குவேஜஸ், நான் லத்தீன் லாங்குவேஜஸ், ஆல் அதர் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் நீங்க பாக்ஸ் பண்ற மாரி இருக்கு. இத எப்படி பாக்ஸ் பண்ணணுங்கிற வீடியோ கைடன்ஸ் அவங்களே. நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதிலேருந்து ஒரு கைடன்ஸ் ஒண்ணு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து பாக்ஸ வந்து நீங்க எங்கேருந்து நம்ம இத ரீட் பண்ண இது வேற லாங்குவேஜ். இது உங்களுக்கு தெரியாது. இது நம்ம எங்கேருந்து ரீட் பண்ண போறோம்னா, இதுக்கு முதல் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு பாருங்க. இங்கேருந்து தான் அந்த பாக்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்மளும் அதே மாரி இங்கேருந்தே நம்ம இத என்ன செய்யலாம், பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்மார்ட். அதாவது நம்ம வொர்க் பண்ண போகக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நீங்க ஹார்ட் வொர்க்கோட சேர்த்து கட்டாயம் வந்து ஸ்மார்ட் வொர்க்க இன்க்ளூட் பண்ணி இல்லன்னு சொன்னா, நீங்க இதில குரோத் ஆகலாம். நீங்க அப்படியே இது பண்ண வேண்டியது தான். நீங்க அந்த ஸ்மார்ட் வொர்க் வந்து உங்களோட லைஃப்ல நீங்க இது பண்றத பொறுத்து வரும். ஸோ பாருங்க, இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப நம்மளும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ நீங்க எனி லைக் நான் இப்ப இங்கேருந்து இங்க ட்ரா பண்றதுனால, இல்ல இது உங்களுக்கு கஷ்டம்னா, நீங்க இப்படியும் ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணிட்டு இத வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் இதில என்ன சொன்னா, மொபைல்ல இந்த சில ஜாப்ஸ்கள் வொர்க் பண்ணாது. ஓகே. ஸோ இந்த புக்ஸ் பண்றது வந்து மொபைல்ல வொர்க் பண்ணாதா? மொபைல்னா மொபைல் ஆப் இருக்கு இவங்களுக்கு. அந்த மொபைல் ஆப்ல வொர்க் பண்ணாது. பட் மொபைல்ல ப்ரௌசர்ல போயிருந்தீங்கன்னா வொர்க் பண்ணாது. அதாவது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கு. அத நாம் பார்ப்போம். ஸோ இவங்க சொல்றது எல்லாமே நாங்க ஆல்ரெடி இது பண்ணதால நான் இத பண்ணல என்னன்னு சொன்னா, புக்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கணுமா. நீங்க தாராளமா ஜூம் பண்ணலாம். இத வந்து நீங்க இங்க மூவ் பண்ணலாம்.
ஸோ நீங்க ட்ரோ சரியா வொர்க் பண்றதுக்குரிய எல்லா டூல்ஸையும் இவங்க தருவாங்க. ஜஸ்ட் நீங்க ட்ரா பண்றலாம். நீங்க இந்த நான் செய்ற இந்த ஜாப் இருக்கு தானே, இந்த ஜாப்ல ஒரு இதே மாரி ஒரு 100 ஜாப்புக்கு நீங்க ட்ரா பண்ணினீங்கன்னு சொன்னா $7 100 ஜாப்புக்கு ட்ரா பண்ணணுமா, $7 தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஏர்னர்ஸ்ல பார்த்தோம். அவங்க இந்த ஜாப் தான் செய்றாங்க பாருங்க. 197க்கு $14. ஓகே. ஸோ அப்படித்தான் அவங்க வொர்க் பண்றாங்க. ஸோ இதில வந்து 2 கான்செப்ட் இருக்கு. நம்ம இதுக்கும் புக்ஸ் பண்ணணும். அதே மாரி இந்த ஒரு டெர்ம் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு சரியா ஷோ ஆகலன்னா, நீங்க ஜூம் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு நீங்க புக்ஸ் போடலாமா? புக்ஸ் போடுறதுக்கு டூல்ஸ் அந்த இதான் டூல். வேற அதுக்குன்னு அவன் தனி டூல் ஒண்ணும் வைக்கல. ஸோ அத நீங்க சரியா ட்ரா பண்ணலாம். எனக்கு இந்த இந்த பார்ட்ல ட்ரா பண்ணக்குள்ள அது சரியா வரல. அதனால தான் நான் என்ன செய்றேன்னா, இந்த இந்த இப்படி ட்ரா பண்றேன். இப்படி ட்ரா பண்ணக்குள்ள நமக்கு அது ஈஸியா வந்துரும். ஓகே. ஸோ எனி லைக் இங்க உங்களுக்கு எப்படி இது வொர்க்க சரியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதோ அப்படி பண்ணீங்கன்னா சரி. ஆரம்பத்தில உங்களுக்கு புக்ஸ் பண்ண போகக்குள்ள நிறைய பேருக்கு இதா இருக்கும். ஆனா நீங்க போக, போக, போக வொர்க் பண்ணிட்டு போகக்குள்ள உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா போயிரும். ஓகே. ஸோ எந்த வகையிலனாலும் சரி, இத யாரும் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டா. யாருக்கு நம்ம அடிமையா இருக்க வேண்டியதில்ல. ஸோ அந்த வகையில இத நீங்க என்ன செய்யலாம் தாராளமா, இதுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு வொர்க்க நீங்க இன்க்ளூட் பண்ணலாமா. நீங்க மவுஸ் கேர்சர வச்சதுமே உங்களுக்கு காட்டும். ட்ரா பண்ற கான்செப்ட். பாருங்க, இங்க இங்க ரைட் சைட்ல ஒரு லைன் போகுது. லெஃப்ட் சைட்ல அதாவது டவுன்லயும் ஒரு லைன் போகுது. ஸோ இந்த லைனுக்கு நீங்க சரியா வச்சீங்கன்னு சொன்னா சரி. உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு விளங்கும். அது சரியா வர போக்குல அப்படியே ட்ரா பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே. ஸோ இந்த இப்படியான கான்செப்ட் இந்த ட்ரா பண்றது அதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு இப்படியான ஜாப் ஈஸி. ஜாப் அவைலபிளா இருக்கும்னா, நீங்க 24 ஹவர்ஸ் இருந்து வொர்க் பண்றனாலும் இங்க ஜாப்ஸ் இருக்குமா? அதாவது இந்த ஜாப்ஸ் அவைலபிளா இருந்தா, இங்க வந்து நீங்க 24 ஹவர்ஸ் இருந்து வொர்க் பண்றனாலும் உங்களுக்கு இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ்ல வந்து நம்ம ஏ டூ இசட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஆன்லைன் மனி மேக்கிங் சம்பந்தமான அ எல்லா ரியலா நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கிற ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமா இது வந்து நீங்க வொர்க் தேட தேவையில்ல. நீங்க வொர்க் யாருக்கும் இது பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க வந்து நீங்க ஒரு வேர்ல்டு வைடா லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருந்தாலும் இங்க ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அத எடுத்து ஜஸ்ட் நீங்க வொர்க் பண்றது தான். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. உங்களோட தனிப்பட்ட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாரி இங்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. விஷயங்கள் நீங்க அன்லாக் ஆகும். ஸோ அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணுவோம். 10+ வெப்சைட்டுக்கு மேல நம்ம டீச் பண்றோம். ஸோ எல்லாமே ஹை ட்ரஸ்டபிள் வெப்சைட் தான். ஏர்னிங்ஸ் வித்ட்ரா பண்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. கிளாஸ் ஃபீஸும் நீங்க ஒன் டைம் தான் பே பண்றேன். இதுக்கெல்லாம் எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க பண்றதில்ல. எங்க வெப்சைட்டுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்றதில்ல. அதே மாரி எந்த கான்செப்ட்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரிதான், ஸ்கூல் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரிதான், இல்ல கவர்மெண்ட்டா இல்ல பிரைவேட்டா நீங்க எங்க வொர்க் பண்ற எப்படி ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை இந்த வொர்க் உங்களுக்கு தரும். ஸோ தேவையானவர்கள் கட்டாயம் இத யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. Googleல போயிட்டு வெல்த் ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எங்க சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். நீங்க அதில செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி Instagram, TikTok, YouTubeஅ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. YouTubeல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அது உங்களுக்கு அ அந்த வீடியோஸ வச்சுட்டு நீங்க மனி மேக் பண்றதுக்குரிய நிறைய ஐடியாஸ்கள எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல மணி மேக்கிங்ல வந்து கட்டாயமா நீங்க இன்னொரு ஆள்ல தங்கியிருக்க வேணாம். நீங்க உங்களுக்கான நாலேட்ஜ உருவாக்கிட்டு, அந்த நாலேட்ஜ பேஸ்டா வச்சு ஏர்ன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் உதவும். ஓகே. அதே மாரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்ல வந்து நான் 2400க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்ல ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாரி பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் 5 இயர்ஸா நம்ம ரன் பண்றோமே 5 இயர்ஸ் ஆகும். ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்றாங்கங்கிறது. அதேபோல நீங்க வாட்ஸ்அப் குரூப்பையும் நீங்க ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது 2 ஆக்சஸையும் வந்து நீங்க Instagram பயோல அதே மாரி TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதில மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அங்க இருக்கிற லிங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இதில வார அ Instagram பேஜுக்கு போனீங்கன்னா, Instagram பயோல வந்து அந்த லிங்க் இருக்கும். அல்லது வந்து TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த TikTok பயோ லிங்க் ட்ரீ லிங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இங்க வர எல்லாமே சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே நாங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அங்க நீங்க ஸ்ரீலங்கா இல்லாம ஃபாரின்ல உள்ள ஆட்கள் நீங்க நம்மளோட கோர்ஸஸ பர்ச்சேஸ் பண்றோம்னா, தாராளமா நீங்க அந்த லிங்க்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதே மாரி வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸுக்குரிய லிங்க்கும் இருக்குது. அதே மாரி நீங்க பெர்சனலா கான்டாக்ட் பண்றேன்னா வாட்ஸ்அப்ல தாராளமா அதையும் நீங்க கான்டாக்ட் பண்ணக்குள்ள அதுக்குரிய லிங்க்கும் இங்க இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் கான்டாக்டும் அதையும் நீங்க இது பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸும் இருக்கு. டெலிகிராம் ஆக்சஸும் இருக்கு. சோசியல் மீடியா லிங்க்ஸ் ஒவ்வொன்னும் இருக்கு.
இருக்க அதுக்குரிய ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ, அதிலயே நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ, ஏதோ ஒரு வகையில நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ரியலா வொர்க் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல வெப்சைட்ல இது பண்ணலாம். ஸோ, இந்த வெப்சைட்லயும் நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருந்து இது பண்ணுமா. ஸோ, இது வந்து நம்ம எவ்ரி டே பாருங்க இப்பவே நான் இப்ப ஸ்ரீலங்கன் டைம் வந்து 2 மணி ஆகுது. இப்பயே ஒரு $10 $16லாம் ஏர்ன் பண்ணிட்டாங்க. 197 டாஸ்க்கு எவ்வளோ டைம் போகும்? நீங்க போயிட்டு பாருங்க. நான் புக்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் போயிருக்குன்னு. சிலருக்கு வெரி ஈஸியா இருக்கும். கொஞ்சம் சிலருக்கு டைம் எடுக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இது பண்றது. ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க சரியா இத மேனேஜ் பண்ணி உங்களுக்காக பழக்கி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் லாங் இது ஹெல்ப் பண்ணுமா. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காக்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. தேங்க்ஸ்.